சுரக்காய். அட தொப்பையா சுரக்காய் சாப்பிடுங்க குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தாளித்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சுரக்காயை சேர்த்திக்கலாம். சுரக்காயில் 96% நீர்ச்சத்து நார்ச்சத்து இருக்கிறனால உடல் எடையை குறைக்க நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹீட் பாடி உடல் வெப்பத்தை தணிக்கவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சுரக்காய் சேர்த்திட்டுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி சேர்த்திக்கிறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், காரத்திற்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கான்ஸ்டிபேஷன், லூஸ் மோஷன் அப்படின்னா மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு ரெண்டுத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சுரக்காய். இதயம், கண், சிறுநீரகம் டோட்டல் ஹோல் பாடிக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான இந்த சுரக்காய் மிஸ் பண்ணாமல் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள். டயட் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். பாருங்கள், காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூவி கிளறி விட்டு மூடி வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணாம். சுரக்காயிலே தண்ணி விட்டு நல்லா வேகும். எடுத்துக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். பூண்டு 4 பல்லு தட்டி போட்டுக்கோங்க. 2 கிளறி விட்டு 2 மினிட்ஸ் விட்டு மல்லித்தலை தூவி இறக்கிக்கோங்க. கடலக்கொட்டை வேணும்னாலும் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.